வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். மம்மி ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணுங்க. எங்க வேணா ஃபிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு எட்டு இடம்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. மம்மி மேலே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, இல்ல இங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வேற அப்படியே ஒரு பாட்டு பாடுடா. கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு என்ன பாட்டு பாடுவேன்? பாடு. கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுட்டு மேரி அம்மா பாடுறீங்க ரெண்டு பேரும். ஓ, அந்த மாரியம்மா பாட்டை தான் மேரி அம்மா பாட்டுக்கிறீங்களா? இது சேர் சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க, மேல வீட்டுல இருக்கு, கீழே வீட்டுல இருக்கு, பக்கத்து வீட்டுல இருக்கு, இந்த மாதிரி அந்த வீட்டுல இருக்கு, இந்த வீட்டுல இருக்கு, எல்லாரும் வீட்டுல இருக்கு, நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. அப்படிதான் மாமா முதல்ல நம்மளுக்கு தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் ட்ரீ என்ன பண்ணுவேன்? கிறிஸ்மஸ் ட்ரீல ஸ்கூல்ல பாத்துட்டு வந்து ரொம்ப கெட்டு போயிடுச்சு. சூப்பரா இருக்கு. சரி சரி கொடு. வருஷ குட்டாடா. பேக் சைட்லாம் ஃபிட் பண்ணலடா. எல்லாம் இந்த பக்கமே ஃபிட் பண்ண அப்படி. ஆமாடா, சுத்தி ஃபிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னதுடா? ஸ்டாரா? வாவ், மேல மேல ஸ்டார் வைக்கணும் மேடம். இது என்ன பண்ணும்? குரம் இது என்ன பூ? சாமி பூ போடணும். சும்மா சுத்தி போடுவாங்க. சும்மா சுத்தி விடுங்க. போதும். ஸ்டார் வேணும். ஸ்டார். சார் கல்லா நம்ம இது நானே போடுறேன்னா என்ன பவுடர் போடுறாங்க. இங்க பாரு குட்டிமா, பாப்பாக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? அதுக்குள்ள லைட்லாம் வராதுல்ல, சும்மா செட்டிங் தாங்க. லைட் எதுல இருக்கு? ஏன் லைட் எடுத்துட்டு இருக்கீங்க?
அந்த கரெக்டாக தான் இருக்கு விட்ருங்க. ஷேக் ஆகுது கொஞ்ச நேரம். அவ்வளோதான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. என்னடா குட்டிமா, கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு போங்க. சாண்டா வந்து உனக்கு கிஃப்ட் தர போகிறாங்க. ஓகேவா? க்ளோஸ் ஐஸ். போங்க கொஞ்சம். பாப்பா வாங்க. என்னடா என்ன கிஃப்ட் இது? கையா? பாவப்பட்ட கையா? சோ சாண்டா உங்களுக்கு gift கொடுத்துட்டாங்கல்ல? பிடிச்சிருக்கா? You like this? என்ன gift கொடுத்துட்டாங்க சொல்லுங்க வாங்க. அத எடுத்துட்டு வாங்க. அத எடுத்துட்டு வாங்க. உங்க பேர் என்ன? கையா. கையா, உங்க பேர் கையா? கையா. இது வந்து ஒரிஜினல் கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ அதுவும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இங்கே நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருந்தோம். இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு இடத்துல நாங்கள் சேஃப்டியாக வச்சுருக்கோம். எங்கே வச்சுருக்கேன்னு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ரோஸ் செடி. இப்போது சீசன் எல்லாம் கொட்டிடுச்சு, பட் திருப்பியும் வரும். அது இது குட்டி வெங்காயம் போட்டு வச்சுருந்தோம். அதில் வந்து நல்லா வந்து முளைச்சிட்டு இருக்கு வெங்காயம் தாள். இது வந்து மணி பிளான்ட்டு. ஸோ இங்கும் வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே ஒரு மணி பிளான்ட்டும் வச்சுருக்கோம். நான் கிச்சனில் வந்து கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். என்னென்ன வச்சுருக்கேன்னா, இது வந்து ஒரு ரோஸ் கலர் பூ செடி வரும். ஸோ இப்போது சீசன் இல்லை, கொட்டிடுச்சு இதுவும். ஆனால் வந்து புது இலெல்லாம் வந்துட்டுருக்கு. அடுத்து இது ஒரு குட்டி ஒரு மூங்கில் செடி மாதிரி வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி இங்கே காமிச்ச இல்லையா, அதே மாதிரி டைப் தான். ஆனால் வந்து இது வந்து வெள்ளை கலர் பூவு. ஸோ இதுவும் வந்து இப்போ முளைச்சிட்ருக்கு. ஸோ எல்லாம் பூ வந்துட்டோன்னா திருப்பியும் நான் அதை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி. இது பார்க்க அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்து பாட் வந்து மூங்கில் இருக்குது. இது வந்து நாளைக்கு வந்து ஒருத்தவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போகிறோம். ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் இதை வாங்கி வச்சுருக்கோம். இது ஒரு காஃபி பிளான்ட்டு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் கிச்சன் சைடில் வச்சுருப்பேன். அடுத்து இது ஒரு குட்டி மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வீட்டுக்கு புது வரவு ஆலோவேரா. அப்புறம் திரும்பவும் கீழே ஒரு குட்டி மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம பிளான்ட் எல்லாம் எங்கே வச்சுருக்கோன்னா, பாத்ரூமில் வந்து ஒரு இடத்துல வந்து வச்சுருக்கோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வெளியில் வந்து சீசன் வந்து வின்டராக இருக்கிறதுனால செடிலாம் வந்து கொஞ்சம் காஞ்சி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வார்மாகவும் இருக்கும், ஹியூமிடிட்டியும் இருக்கும். ப்ளஸ் நாங்கள் சன்லைட் மாதிரி இதுவும் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நல்லா வளரும்ன்றதுனால இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ இதில் என்னென்ன செடி வச்சுருக்கீங்க கொஞ்சம் சொல்கிறீங்களா? இதில் என்னென்ன பிளான்ட் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து கற்பூரவள்ளி. இதெல்லாம் நம்ம ஊரில் இந்த பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் பொழிக்கிறது தெரியல பாப்போம். கற்பூரவள்ளி இது இந்த ஊரில் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் அங்கே வெளில பார்த்தல அந்த ஃப்ளவர். இது இங்கே வந்து துளசி விதை போட்டிருக்கேன். அது இப்போ அவ்வளோவும் தெரியாது. இன்னும் வரல. இதுவும் அதே மாதிரி செடி தான், அந்த வெளியில் பார்த்தல வெள்ளை கலர் பூ. இது வந்து மல்லி. மல்லிப்பூ இல்லை, இன்னும் வரல. அங்கே கார்னரில் இருக்குது பார்த்தியா, அது என்னென்னா இது வந்து முருங்கை செடி. பிக்கப் வச்சா உங்களுக்கு முருங்கைக்கீரைக்கு நம்ம முருங்கைக்கீரை வரும், பறிச்சிக்கலாம். இங்கே உள்ளே இருக்குது பார்த்தியா, அது வந்து ஏலக்காய் காடமன் போட்டிருக்கேன். அது இப்போ தான் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் நாள் ஆகணும் அது விதை வருது. அடுத்து வந்து கருவேப்பிலை. அது கருவேப்பிலை தான் இந்த ஊரில் ரொம்ப பஞ்சம், அவ்வளோ காசு. 50 கிராமே வந்து விலை ஜாஸ்தி வெளியில், அதுவும் காஞ்சதாக இருக்குது. அதனால் நம்ம செடி எடுத்து வச்சுக்கோம். ஒன்றுன்னா ஜூட் லைட்டுக்கு, ஒன்றுனா காஞ்சி போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா பொழைக்க வைக்கணுன்றது தானே இங்கே வந்து நம்ம லைட்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து மல்லிச்செடி ஒன்று பிக்கப் ஆயிருக்கு. இங்கே எடுத்துன்னு வந்து வச்சதில் பிக்கப் ஆயிருக்கு. இது கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு அடுத்த அப்டேட்டில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது காட்டினால
இது வந்து நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வந்த மணி பிளான்ட். என்னப்பா காஞ்சிடுச்சு இப்போ? ஆமா, அது கொஞ்சம் நல்லா ஆகும். ஃபைனலாக பார்த்தோன்னா அது வந்து மிளகு கருப்பு மிளகு போட்டிருக்கேன். விதை போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்ச நாள் ஆகும். சீட்ஸ் ஜெர்மினேட் பண்ணி பிளான்ட் வர நல்லா ஆகும். ஏன் இங்கே வச்சுருக்கோன்னா இந்த என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சம் பிளான்ட் நம்ம ஊர் இதில் நம்ம ஊர் பிளான்ட் நம்ம ஊரில் ஹியூமிடிட்டி பார்த்தோன்னா அபோவ் 60க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வெளில இருக்க முடியாது, வெளில ஸ்னோ போட்டதில்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டு இங்கே பாத்ரூம் நம்ம அதிகமாக வாட்டர் யூஸ் பண்ணுவோம். அதிகமாக வாட்டர் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த வாட்டர் யூஸ் பண்ணப்போ அந்த நீர் ஆவி இந்த ரூம்குள்ளேயே இருக்கும். அப்போ வந்து ஹியூமிடிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம பாத்ரூம்னா செப்பரேட்டாக ஒரு ஹீட்டிங் சிஸ்டம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வார்மாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன இருக்குது, 24 டிகிரி இருக்குது. வெளியிலலாம் நமக்கு 20 டிகிரி தான் இருக்கும். ஹாலெலாம் 24 டிகிரி. ஸோ ஓரளவுக்கு ஹீட்டிங்காக இருக்கும். சரிச்சா? மூணாவது சன்லைட்டு தான் நமக்கு ப்ராப்ளம். அதுக்கு தான் அந்த பல்பை வாங்கி போட்டுருவோம். இது சன் பல்ப். சன்லேருந்து என்ன சோர்ஸ் வருதோ அதுக்கேற்றபடி இந்த லைட்லேருந்து சோர்ஸ் வரும். அடுத்து இன்னொரு லைட் போட்டிருக்கேன். அது ஒன்று சொல்லுறேன், அது வரும். அது வந்து 4 ஆர்ம் மாதிரி இருக்கும். ப்ளூ அண்ட் ரெட் லைட் மாதிரி இருக்கும். ஸோ பிளான்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு டிவைஸ் வாங்கி வச்சுருக்கோம். இதில் வந்து நமக்கு காட்டிடும் எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து இப்போதைக்கு அந்த பிளான். ஏன்னா பிளான்ட் இப்போ 24 இருந்தாலும் ரூம் 24 இருந்தாலும் இதில் 20 காட்டுதுன்னா என்னென்னா இது சுற்றி ஒரு ஈரமான சுச்சுவேஷன் இருக்குல்ல, அதனால 20 டிகிரி ஹீட்டிங் இருக்குது. ஹியூமிடிட்டி 66% இருக்குது. ஹியூமிடிட்டி 66%. ஸோ இதை ட்ராக் பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்கேன் இந்த டிவைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.